Good evening students. 12th important 5 mark series பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் இன்றைக்கி தேர்ட் லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் எடுத்திருக்கோம். இந்த கண்டக்டர் ஒய் டேஷ், ஓகேவா? இந்த ஒய் டேஷுங்கிற கண்டக்டரில் ஐங்கிற கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குது, அது வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அதை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இந்த கொஷின், ஓகேவா? அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைட் கண்டக்டரை ஒய் டேஷ்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து, இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வேணால் ஓன் எடுத்துப்போம். இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுதான் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர்னு சொல்லியாச்சு இல்லையா? அது வந்து ரொம்ப பெரிய கண்டக்டர், அதோட லென்த் என்னென்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு ஸ்மால் லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம், ஓகேவா? டிஎல் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த எலமெண்ட்னால இங்கே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ டிஎல்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இங்கே டிஎல்லுங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஸ்மால் லென்த் எலமெண்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ அது என்ன சொல்லுவோம்? டிபி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் என்ன பண்ணுறோம், அந்த பிங்கிற பாயிண்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனுக்கு வந்து ஏசி நேம் கொடுத்தாச்சு. இந்த லென்த் எலமெண்ட் வந்து ஏபி, இதுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த பர்பெண்டிகுலர் வந்து ஏசின்னு எடுத்தாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஏன்னு தெரியும். இப்போ இந்த ஏங்கிற எலமெண்ட்லேருந்து பி வரைக்கும் இருக்க பாயிண்ட் வந்து, சரி, அந்த லென்த்து வந்து ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அந்த லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டரோட எண்டோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஓகேவா? அந்த எண்டோட மேலே இருக்க ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா π2, ஓகேவா? இந்த மேலே பாருங்கள், இந்த டோட்டலாக அந்த எண்டோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிளை π2ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி கீழே இருக்க எண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஆங்கிளை π1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ அந்த ரெண்டு லென்த் எலமெண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த எலமெண்ட்டோட ரெண்டு எண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேக் பண்ணுற ஆங்கிளை வந்து dπ அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுக்கு கீழே இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, அந்த ஆங்கிளுக்கு வந்து π அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம், ஓகேவா? இப்போ நான் சொன்னதை தான் அப்படியே தியரியில் எழுதணும். ஸோ அதை கொஞ்சம் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஒய் டேஷ் அப்படிங்கிறது இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். அது வழியாக நம்ம ஃப்ளோ பண்ணுற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ அப்படிங்கிற ஸ்டெடி கரண்ட்டு அந்த கண்டக்டர் வழியாக போகுது, ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஏ டிஸ்டன்ஸில் இருக்க, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த பாயிண்ட்டில்? அட் ஏ பாயிண்ட் பி. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? அட் டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் த கண்டக்டர்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பிங்கிற பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபஸ்ட் லெசனில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்குற ஃபார்முலா என்ன அப்படின்னா பையட்-சாவர்ட் லா, ஓகேவா? பையட்-சாவர்ட் லா ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் sin θ/r². இங்கே வந்து வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட் வெக்டர் n கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பர்பெண்டிகுலர் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைனை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ட்ரா எ பர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் A to BP, ஓகேவா? புரிஞ்சா? இது வரைக்கும் ஜஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த டயக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மேலே தான் நீங்கள் டெரிவேஷன் பார்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம், ஓகேவா? இப்போ டெரிவேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசி, இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இதோட ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம sin θ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பையட்-சாவர்ட் லா இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கிடைக்கும், ஓகேவா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்திருக்கோம். இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுக்கு sin θ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். sin θக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்ன? ஏசி, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். டிவைடட் பை ஹைப்போட்டனஸோட வேல்யூ என்ன? ஏபி, அதாவது டிஎல்னு சொல்லலாம். ஸோ ஏபி போட்டாச்சு. இதில் வந்து நமக்கு ஏசி தான் வேணும், ஏசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏசியை வச்சுட்டு ஏபி அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி sin θ. ஏபி ஆல்ரெடி சொன்னேன், என்ன எழுதலாம்? டிஎல்ங்கிற எலமெண்ட் லென்த்து, ஓகேவா? ஏபியோட லென்த் என்ன? டிஎல். ஸோ இந்த இடத்துல ஏபிக்கு பதிலாக டிஎல் sin θ போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி,
அதாவது ஏபிசி இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்திருக்கும். அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிள் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே பேலன்ஸ் இருக்கிற ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் அதே மாதிரியே சைன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஆங்கிள் என்ன, டிபை. அதனால் சைன் டிபை ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். இதுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி, இதுக்கு ஹைப்போட்டினஸ் என்ன, ஆர். இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏசி பை ஏபி, இல்லை ஏசி பை ஏபிக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்டு இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, டிபைங்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால டிபைக்கு பதிலாக, அதாவது சைன் டிபைக்கு பதிலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு டிபை, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டிபைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைன் டிபை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன போடுங்க, டிபைன்னு போடுங்க. ஸோ டிபை இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஆர். இப்போ நமக்கு ஏசியோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஆர் அந்த சைடு கொண்டு போயாச்சு. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதும் ஏசி தான், இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதும் ஏசி தான். அப்போ அந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஈக்குவல் தானே. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிபை ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டான்னு போட்டாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பயட் சாவட்டில் எழுதியிருந்தோம்ல, அந்த பயட் சாவட்டில் எழுதியிருக்கோம். டிபை ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இதுதான் பயட் சாவட்டில் இல்லையா. இந்த டிஎல் சைன் தீட்டாவும் ஆர் டிபையும் ஈக்குவல் தானே. ஸோ இந்த டிஎல் சைன் தீட்டாங்கிற இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஆர் டிபைன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் டிஎல் சைன் தீட்டாவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன போடுங்க, ஆர் டிபைன்னு போடுங்க. ஓகேவா. இப்போ இங்கே இருக்க ஆருக்கு இங்கே இருக்க ஆர் ஒன்று கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் இருக்கிறத எழுதியிருக்கு. இந்த என் கேப் வந்து கடைசி வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். இங்கே வெக்டர் போட்டோம் அப்படின்னா இங்கே வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த யூனிட் வெக்டர் போடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ஆரை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே ஒரு ஆறு இருக்குல்ல, இந்த ஆரோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ ஆரோட வேல்யூ தெரியறதுக்காக நம்ம ட்ரையாங்கிள் ஓபிஏ எடுத்திருக்கோம். ஓபிஏ, இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க, செகண்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க, இப்போ என்ன எடுக்கிறீங்க, இது எடுக்கிறீங்க. ஓபிஏ இந்த ட்ரையாங்கிள். ஏன்னா இதில் தான் ஆர் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஆங்கிள் என்ன, பை. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். காஸ் பை அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். இதோட அட்ஜசன்ட் இதுதான், இதுக்கு ஹைப்போட்டினஸ் என்ன, ஆர். ஸோ ஏ பை ஆர்னு வரும். காஸ் பையோட வேல்யூ என்ன வருது, ஏ பை ஆர்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆர் தானே வேணும். ஸோ ஆர் அந்த சைடும் காஸ் பை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பை. இப்போ இந்த ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் பை அப்படிங்கிறத நம்ம இங்கே இருக்க ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடி பை என் வெக்டர் அப்படியே இருக்குது. கீழே இருக்க ஆருக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஏ பை காஸ் பைன்னு போட்டிருக்கோம். இப்போ டிவைடட் பையில் அதுக்கு கீழே டிவைடட் பை இருக்குது. அப்போ காஸ் பை என்ன பண்ணலாமா, மேலே கொண்டு போயிடலாமா. ஸோ இங்கே அதுதான் பண்ணியிருக்காங்க. டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடி பை ஏ, கீழே இருந்த காஸ் பையை மேலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது அந்த டிஎல்ங்கிற ஸ்மால் லென்த்துக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா டிபி வெக்டர்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டலாக எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கண்டக்டர்னால அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் க்ரியேட் ஆகிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டி போகணும், நமக்கு டி போகணுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் போகணும், நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் எடுக்கணும். ஸோ இன்டகிரேட் எடுக்கலாம். இன்டகிரேட்டோட லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, அந்த எண்டு பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது மேக் பண்ண ஆங்கிள் தான் இந்த π1 π2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். π1 பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸில் சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சு, டவுன்வேர்டில் இருந்துச்சு, அதனால தான் மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ மியூ நாட் பை ஐ 4π ஏ இதெல்லாம் கான்ஸ்டன்ட், நம்மளால் காஸ் பையை மட்டும்தான் இன்டகிரேட் பண்ண முடியும், அதனால காஸ் பை மட்டும் போட்டிருக்கோம். காஸ் பை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா சைன் பைன்னு வரும். அப்பர் லிமிட் π2, லோயர் லிமிட் வந்து -π1. இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சைன் அப்பர் லிமிட்டோட வேல்யூ பைக்கு பதிலாக என்ன போடலாம், π2 மைனஸ் லோயர் லிமிட்டோட வேல்யூ என்ன போடுவோம், சைன். ஆக்சுவலாக இங்கே மைனஸ் வரும், நான் விட்டுட்டு அதனால் அகைன் போட்டிருக்கேன் -π1. இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நான் வந்து அந்த கண்டக்டர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா. இப்போ வந்து இந்த பக்கத்தில் பாயிண்ட் இருக்குது, இது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா இப்படி போயிட்டே இருக்குமா, இதெல்லாம் லாங் கண்டக்டராக இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இப்போ ரொம்ப தூரம் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டராக இருக்கும்போது, அது இன்ஃபைனைட் லாங்காக இருக்கும்போது இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரிக்கு ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா. அப்போ π1ஓட வேல்யூ π2ஓட வேல்யூ நம்ம 90 டிகிரின்னு எடுத்தோம்னா சைன் 90 டிகிரியோட வேல்யூ என்ன, 1. அப்போ இங்கேயும் 1 போடுவோம், +1 போடுவோம். 1 + 1 2. இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πa இன்ட்டு என் கேப். ஓகேவா. இதுதான் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகிருக்க டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.